எனக்கு ரொம்ப வருஷமாக சுகர் இருக்குது, நான் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால என்னோடய சுகர் லெவல் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ நான் அதனால் எவ்வளோ தான் இனிப்பு உணவுகள் சாப்பிட்டாலும் மற்ற உணவுகள் வந்து சாப்பிட்டாலும் எக்ஸ்ட்ரா 1 டேப்லெட் எடுக்கிறது மூலமாக என்னோடய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க லைஃப் லாங் டேப்லெட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நீங்கள் டேப்லெட்டே இல்லாமல் உங்களோட உணவு முறைகள் மற்றும் உங்களோட பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை கொண்டு வரது மூலமாக உங்களோட சுகர் லெவலை இயற்கையாகவே வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வரது மூலமாக நிறைய மாற்றங்களை நீங்கள் வந்து உணர்வீங்க. எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு, அதாவது நம்ம அரிசி உணவுகளை தவிர்த்துக்கிட்டு சிறுதானியங்கள் அப்படி இல்லை காய்கறிகள் இல்லை பழங்கள் அந்த மாதிரியான உணவுகளை காலையில் எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச், அதாவது முளைக்கட்டிய தானியங்கள், அப்புறமா வந்து ஊற வைத்த விதைகள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். மதிய உணவு வந்து சிறுதானியங்கள் அப்படி இல்லைன்னா அன்பாலிஷ்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தூய மல்லி, கருப்பு கவுனி இந்த மாதிரியான அரிசி வகைகள் எடுத்துக்கலாம். இரவு உணவு வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுக்கணும். அது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து தோசை, சப்பாத்தி இந்த மாதிரியான உணவுகளை வந்து தவிர்த்துக்கிட்டு ஆவியில் வேக வைத்த உணவுகளை வந்து தொடர்ந்து நம்ம எடுத்து வர்றது மூலமாக நம்மளோட சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ண முடியும்.